முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உட்பட்ட மாவட்டம் முழுவதும் 80 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், மாவட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்கள் கொண்ட குழுவினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரான தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் தலைமையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று உதகையில் உள்ள நொண்டிமேடு பகுதியில் வீடு இடிந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்களை தலையாட்டுமந்து நகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களுக்கு நடத்தப்படும் சிறப்பு மருத்துவ முகாம்களை பார்வையிட்டார். முகாம்களில் உள்ளவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரை அனைத்தும் இருப்பு உள்ளதா என்பதை கேட்டறிந்தார். கொஞ்சம் கேமரா உதகையில் தலைகாட்டுமந்து பகுதியில் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மழையால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கான முகாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். இதில் ஏறத்தாழ 102 பேர் இங்கே இந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அதில் ஆண்கள் 30, பெண்கள் 47, குழந்தைகள் 25 என்கிற வகையில் தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தேவையான உடைகள் கூட இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களின் ஆணைக்கிணங்க இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் மழை அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நீலகிரி மாவட்டத்தில் அந்த அளவுக்கு அதிகமான மழை இல்லை. இருந்தாலும் அரசும் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் தயாராக இருக்கிறது. மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தரமான உணவு இங்கே இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இரவு உணவு, அதே போல முட்டை, இப்படி காலை மதியம் என்கிற வகையில் சிறப்பாக நடைபெற்றது. அதுபோக மருத்துவ முகாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இங்கே பரவலாக நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இந்த பகுதியிலேயே, இந்த நகராட்சி நடுநிலைப் பள்ளியிலேயே இந்த முகாம் நடைபெற்று வருகிறது.